A new beginning, a new era of real social justice starts now அப்படின்ற ஒரு புதிய அத்தியாயம் தமிழக அரசியல்ல திரு விஜய் அவர்கள் மூலயமா இன்னிலிருந்து தொடங்கியிருக்கு. அஃபிஷியலா தமிழகத்தினுடைய 17வது முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் வந்து இன்னைக்கு பதவியேற்று இருக்காரு. அந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழக மக்களால இப்போ வந்து கொண்டாடப்பட்டு வருதுங்க. அதாவது வந்து கடந்த முறை ஒரு ஆட்சி வந்து நடந்துச்சு. அந்த ஆட்சி பொறுப்பேற்கும்போது, அந்த குடும்பத்தில இருந்த சில பேர்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா கண்ணீர் சிந்தின விஷயம், அதாவது ஆனந்த கண்ணீர் சிந்தின விஷயம்லாம் வந்து நாங்க பார்த்தோம். பட் இந்த முறை திரு விஜய் அவர்கள் பதவி ஏற்கும்போது, ஒட்டுமொத்த மக்களும், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வந்து ஆனந்த கண்ணீர் சிந்தினத ஒரு விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு. திரு விஜய் அவர்களுடைய வெற்றிய வந்து தமிழக மக்கள் அவங்களுடைய சொந்த வெற்றியா பார்க்குறாங்க. என்னோட அண்ணன், என்னோட தம்பி, என்னோட விஜய், என்னோட விஜி அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து மக்கள் இந்த வெற்றிய வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. எத்தனை விமர்சனங்களு, எத்தனை போராட்டங்கள், எத்தனை இழிவுகள், எத்தனை அவமானங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி தான் நெனச்ச இடத்த, தான் நெனச்ச கோல இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, உண்மையிலேயே ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டூ மிஸ்டர் விஜய். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சாதி மதங்களை கடந்து பண அரசியலை கடந்து இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்புகள்லாம் கடந்து மக்கள் நினைச்சாங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் வந்துட்டான்னு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா யாரை வேணாலும் மக்கள் முதல்வர் ஆக்குவாங்க அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் திரு விஜய் அவர்கள். அவர் மக்களை நம்பினாரு, மக்கள் கூட நின்னாரு, மக்களுக்காக போராடினாரு, மக்களுக்காக பேசினாரு, மக்களுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாரு. இன்னைக்கு அதே மக்கள் அவர் நினைச்ச இடத்த அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயமா நான் வந்து பார்க்குறேங்க. அண்ட் அவர் பதவி ஏற்றதுக்கு பிறகு அவர் வந்து முதல் கையெழுத்தா என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, தகுதி உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் சில பேர் வந்து கிண்டல் பண்ணிருக்காங்க. அவர் வந்து எல்லாருக்கும் தானப்பா சொன்னாரு, அது என்னப்பா வந்து தகுதி உள்ள அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல ஒரே விஷயம், முதல்ல போய் தேர்தல் அறிக்கையை முழுசா படிங்க, தெளிவா படிங்க, வன்மத்தோட படிக்காதீங்க அப்படின்றது தான். காரணம் வந்து தகுதி உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்றது தான் தேர்தல் அறிக்கையிலுமே அவங்க வந்து குடுத்திருந்தாங்க. நீங்க சொல்ற மாரி எல்லாருக்கும் ரூ. 1000 சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தகுதி உள்ளவங்களுக்கு ரூ. 1000 அவர் மாத்தல. அவர் இப்பவும் சொன்னத மட்டும் தான் வந்து செய்றாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான பாதுகாப்ப உறுதி செய்வதற்கு வந்து ஒரு படை அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து 2வது கையெழுத்தா போட்டிருக்காரு. 3வது கையெழுத்தா போதைப் பொருள வந்து ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு கையெழுத்தா போட்டிருக்கு. இன்றைய சூழல்ல பெண்களுக்கான பாதுகாப்பும், இந்த போதைப் பொருள் ஒழிப்பும் தான் வந்து தமிழகத்துல பிரதானமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு. இந்த 2 பிரச்சனைகள் தான் வந்து கடந்த அரச தோல்வி அடைவதற்கான மிக முக்கிய காரணமாகவும் அமைஞ்சது. ஸோ விஜய் அவர்கள் முதல்ல அதை சரி செய்ய நடவடிக்கை எடுத்திருப்பது அப்படின்றது வந்து உண்மையிலே சந்தோஷமான ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவங்க, குறிப்பாக வந்து கடந்த 5 வருஷத்துல என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கோளாறுகள், என்னென்ன குளறுபடிகள், என்னென்ன ஊழல்கள், என்னென்ன சுரண்டல்கள் நடந்திருக்கு அப்படின்றத மக்கள் மத்தியில நான் வந்து ஒரு வெள்ளை அறிக்கையா வெளியிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே சூப்பரான விஷயம். இதுதாங்க ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்கான ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இந்த 5 வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து மக்களுக்கு முழுமையா தெரியாது. அத திரு விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கையா குடுக்க போறாரு. அப்ப தெரியும் இந்த 5 வருஷம் இவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்க, எவ்வளோலாம் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றத மக்கள் முன்னாடி திரு விஜய் அவர்கள் வெளிப்படுத்த போறாரு. அதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தேவைப்படுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என் கூட இருக்கக்கூடிய யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. இந்த விஜயும் தப்பு பண்ண மாட்டான். நான் ஊழல் பண்ண மாட்டேன். மக்களோட காச கொள்ளடிக்க மாட்டேன். என் கூட இருக்கவங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு உறுதிய குடுக்கக்கூடிய தைரியம் இன்னைக்கு இந்தியாவில திரு விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு. இது வந்து சும்மா அவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு, அவர் வந்து புகழ்ந்து பேசணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி பதவியேற்ற எல்லா தலைவர்களும் பாருங்க, யாராச்சும் நான் வந்து ஊழல் பண்ண மாட்டேன், நான் வந்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்க மாட்டேன் அப்படின்னு மக்கள் முன்னாடி சொல்லக்கூடிய தைரியம், அதை சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணக்கூடிய தைரியம் இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. ஸோ இதுதாங்க மாற்றம். நிறைய பேர் மாற்றம்னா என்ன ஒரே நாள் எல்லாத்தையும் மாத்திடுவாரு அப்படிலாம் கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை. ஸோ மாற்றம் அப்படின்றது படிப்படியாக தான் வந்து தொடங்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சொன்ன எல்லாத்தையுமே நான் வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுதாங்க ப்ராக்டிக்கல். நீங்கள் வந்தோடனே எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியாது. முதல்ல இந்த அரசு என்னென்ன பண்ணிட்டு போயிருக்காங்க, என்னென்ன சரி பண்ணணும் இப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த கட்ட பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் திரு விஜய் அவர்கள் ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காரு.
அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த மேடையில திரு ராகுல் காந்தி இருந்ததும் வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல இப்ப வந்து தமிழக மக்களால கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன்னா வந்து 2029 தேர்தல் எப்படி இருக்க போகுது, அதோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து கை தூக்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ விஜய் சொன்ன மாரி இது வந்து ஒரு நியூ பிகினிங் தாங்க. மக்கள் வந்து ஒரு புதிய அத்தியாயத்த உண்மையான மக்களாட்சி இதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அந்த நம்பிக்கைய என்னுடைய முதல்வர் எனக்கு வந்து குடுத்துருக்காரு. கண்டிப்பா அத ஃபாலோ பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு. சில சர்ச்சைகளும் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. திரு த்ரிஷா அவர்கள் வந்து வந்தாங்க அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டா அவங்க வந்து வராங்க. விஜய் அவர்களும் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்க வந்திருந்தாங்க. நெறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. அப்படின்னும்போது அவங்க வந்தத மட்டும் ஏன் ஒரு குரூப், அதாவது அவங்க என்ன சொன்னாலும் அந்த வன்மத்தோட இருக்கக்கூடிய அந்த ஒரு குரூப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து முதல்ல தேசிய கீதம் பாடுனாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. 2021 திரு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கும் போதுமே இதே நடைமுறை தான் இருந்துச்சு. முதல்ல வந்து தேசிய கீதம் பாடப்பட்டது. அதன் பிறகு தான் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்த பாடுனாங்க. இப்போ வந்து தமிழுக்காக பொங்கக்கூடிய இந்த நடுநிலையாளர்கள்னு சொல்லக்கூடிய சிலர், அப்ப ஏன் அத கண்டிக்கல? இதுதான் உங்க கொள்கையா? ஸோ அது மட்டும் இல்லாம சட்டசபை மட்டும் தாங்க தமிழக அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றத நம்ம சட்டசபையில நமக்கான அந்த பவர் இருக்கே தவிர, இது வந்து ஆளுநர் நடத்தக்கூடிய ஒரு விழா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டால நடத்தக்கூடிய விழா அப்படின்னும்போது, இங்க அந்த மரபு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா இது வந்து மாற்றப்படக்கூடிய விஷயம் தான். கண்டிப்பா திரு விஜய் அவர்கள் இத பரிசீலனையில மேற்கொள்வார் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் தமிழக மக்கள் இவ்ளோ நீண்ட ஸ்ட்ரகிள்ஸ்க்கு பின்னாடி கடந்த 5 நாட்களா வந்து எவ்ளோ பரபரப்பான ஒரு சூழல் தமிழகத்துல இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அண்ட் ஃபைனலி நமக்கான நியூ சிஎம் நம்மோட அண்ணன் திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. எதிர்பார்ப்ப அவர் வந்து பூர்த்தி பண்ணுவாரு அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க் யூ.